தனுஷ் நடிப்பில் சேகர் கம்முலா இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம்தான் குபேரா. இப்படம் முதலில் பிப்ரவரி மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது. தற்போது குபேரா படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. தனுஷ் தமிழில் மட்டுமல்லாது பல மொழிப்படங்களில் நடித்து வருகின்றார். பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை நடித்து வரும் தனுஷ் வாத்தி படத்தின் மூலம் தெலுங்கிலும் அறிமுகமானார். தனுஷ் முதல் முறையாக வாத்தி படத்தின் மூலம் நேரடி தெலுங்கு படத்தில் நடித்தார். வெங்கி அட்லூரி இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான வாத்தி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இருந்தாலும் வசூலை பொறுத்தவரை வாத்தி ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது. அதன் காரணமாக தனுஷிற்கு தெலுங்கிலும் ஒரு மார்க்கெட் உருவானது. இந்நிலையில் வாத்தி திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷ் குபேரா என்ற மேலும் ஒரு நேரடி தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். சேகர் கம்முலா இயக்கும் இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா ஆகியோர் நடித்து வருகின்றனர். இதுவரை இப்படத்திலிருந்து வெளியான போஸ்டர்ஸ் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்துள்ளது. போஸ்டர்களை பார்க்கும்போதே இப்படம் ஒரு வித்தியாசமான படமாக குபேரா இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் முதலில் குபேரா திரைப்படம் பிப்ரவரி மாதம்தான் வெளியாவதாக இருந்தது. ஆனால் தற்போது குபேரா ரிலீஸில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தகவல் வந்துள்ளது. பிப்ரவரி மாதம் வெளியாவதாக இருந்த குபேரா திரைப்படம் ஜூன் மாதத்திற்கு தள்ளி போயிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிப்ரவரி, ஏப்ரல் மாதங்களில் தனுஷின் வெவ்வேறு படங்கள் வெளியாவதால் குபேரா திரைப்படம் அதன் பிறகுதான் வெளியாகும் என தெரிகின்றது.